பிக்சர் ஸ்பீக்ஸ். அதில் இப்போ ஒரு பிக்சர் பார்க்க போறீங்க, பார்க்கலாமா? ஜஸ்ட் இந்த பிக்சர் மட்டும் பார்த்துக்கோங்க. இதுக்கும் நான் சொல்கிற கதைக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. பட் இதை பார்க்கும் பொழுது தோன்றின கதையை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன், அவ்வளோதான். ஒரு அழகான முதியோர் இல்லம், அங்கே விசிட் பண்ணும்போது எடுத்த சில பிக்சர்ஸ். இதை பார்க்கும்போது ஒரு கதை ஞாபகம் வந்தது. ஒரு அழகான குடும்பம். அந்த அம்மா வந்து தன்னுடைய லைஃப்பில் எல்லாமே பையனுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. ஒரு எப்பவும் போல் ஒரு பேரண்ட்னா அம்மா அப்பா ரெண்டு பேருமே பையனுக்காக குழந்தைகளுக்காக அப்படிங்கிற மாதிரி தான் வாழ்க்கையே போகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எல்லா விதமான இதுவும் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது பையன் வந்து நல்ல பெரிய லெவலில் ஃபாரினில் இருக்கான். ஃபாரினில் இருந்த உடனே அவன் என்ன பண்ணுறான், ஒரு நாள் வந்து என்னோடய ஒய்ஃபோட வரப்போகிறேம்மா, பசங்களை கூட்டிகிட்டு வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பலவிதமான பலகாரம், பலவிதமான இது எல்லாமே செஞ்சு வச்சு ரெடியாக இருக்காங்க. பையன் வந்து ஆக்சுவலாக வந்துடுறான். வந்துட்டு ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணிவிட்டு அவன் மட்டும் முதல்ல வரான் காரில். இவங்க தன்னோட பேரன் பேத்தி எல்லாம் வருவாங்க அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்காங்க. அப்போ இறங்கி வரும்பொழுது அம்மா சொல்கிறாங்க, என்னடா மருமகளையும் பசங்களையும் காணும் அப்படின்னா, அம்மா அவங்களுக்கு வந்து இங்கெல்லாம் ரொம்ப வந்து செட் ஆக மாட்டேங்குதுமா, ரொம்ப நேரம்லாம் இருக்க முடியாததுனால நான் இன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உங்ககிட்ட கூட இருந்து பேசிட்டு உங்கள் கை சாப்பாடு சாப்பிட்டு போகணுன்னு வந்திருக்கேன். நான் இன்னொரு நாள் கூட்டிகிட்டு வரேம்மா, ஒரு ½ தான் வந்து இருப்பாங்கம்மா, உங்களுக்கு இந்த இடம்லாம் ரொம்ப செட் ஆகாதுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறான் பையன். அப்போது அவங்க நினச்சி பார்க்குறாங்க, அவன் வளரும்போது அந்த தோட்டத்தை சுற்றி என்னென்ன மரங்கள் இருந்ததோ அதெல்லாம் இப்போ நிழல் தரும் மரங்களாக பெருசாக வளர்ந்து, இவன் வளர அந்த மரங்கள்லாம் வளர்ந்து நிற்கிறத பார்க்குறாங்க. ஸோ அவங்க வந்து நம்மளை விட்டு போகணும்னு நினைக்கல, ஆனால் பசங்க எப்படி இருக்காங்க பாரு இந்த காலத்தில் அப்படின்னு நினச்சிட்டு சிரிச்சிட்டே போயிடுறாங்க. அப்புறம் எல்லாம் பையனோட எல்லா பழைய கதையெல்லாம் பேசுகிறாங்க, எல்லாம் இதெல்லாம் கொடுத்து அனுப்புகிறாங்க. அவங்க அப்பாவும் வராரு. வந்துட்டு அவரும் வந்து, என்னப்பா நான் வர நேரத்தை போய் வெளில போயிட்டீங்க, இல்லை கண்ணா உனக்கு இது பிடிக்குமேனு வாங்கிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு எதையோ கொண்டு வந்து தராரு. அப்புறம் 3 பேரும் ரொம்ப ஜாலியாக பேசிட்டு சிரிச்சுக்கிட்டு பழைய கதையெல்லாம் சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. அவங்க அப்பா வந்து, எப்படிப்பா இருக்கு ஹெல்த் எல்லாம்? அப்படி போயிட்டுருக்குப்பா, செக்கப்லாம் போயிட்டுருக்கேன், டேப்லெட்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு. ஏன்ப்பா குழந்தைகளையும் ஒய்ஃபையும் கூப்பிட்டு வரலாம்? அப்பா இங்கே வந்து ரொம்ப இது கம்மி இல்லைப்பா, அதனால் கம்ஃபர்டபுளாக இருக்காது அவங்களுக்கு, அதனால் நான் ஊருக்கு கிளம்புறதுக்குள்ளே ஒரு நாள் ½ வந்து உங்களோட பேசிட்டு போகிற மாதிரி பார்க்குறேன் அப்படின்னு. இதை அவர் ரொம்ப நினச்சி படுத்துடுறாரு. காலையில் அவருக்கு காஃபி கொடுக்க ஒய்ஃப் எழுப்பும்போது ஆள் இல்லை, ஹார்ட் அட்டாக்ல இறந்துடுறாரு. அப்போ என்ன பண்ணுறான், உடனே சரி வந்தது நல்லபடியாக இதெல்லாம் முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த இனிமேல் திருப்பி லீவெல்லாம் போட்டு வர வேணாம்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒய்ஃப்க்கு சொல்கிறான். அவங்க வராங்க. வந்து ஒரு ஜஸ்ட் அதான் சொன்னாங்களே ½ அந்த மாதிரி அந்த கும்பல் அவ்வளோ நிற்குது. இவங்க மட்டும் ஏதோ ஒரு இதை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு கிளம்புறாங்க. உடனே எல்லாருமே கிளம்பி போகிறாங்க. ஒரு 2 டேஸில் கிளம்பி போன பிறகு இவன் வரான், அம்மா இந்த வீடு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, என்னப்பா பண்ணுறது, இது அப்பா வாழ்ந்த வீடு, நான் இப்படியே இருந்துடுறேன், இங்கே நம்ம வேலைக்காரமாக இருக்காங்க, பக்கத்தில் இருக்கவங்களாம் என்னை பார்த்துப்பாங்க, நீ கவலைப்படாத, நீ என்னைக்கு போகணும் ஊருக்கு அப்படின்றாங்க. இன்னும் ஒரு 2-3 டேஸில் கிளம்புறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தா அவன் என்ன பண்ணுறான், இல்லைம்மா இந்த பழைய வீட்டில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், நான் உங்களுக்கு ஒரு அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்லாம் எடுத்து வந்து இதை வந்து விற்கிறதுக்கு அவங்க கையெழுத்து போடும்போது ரொம்ப அழுதுட்டு மனசு நொந்து போய், ஏன்ப்பா நான் பாட்டு இங்கே இருக்கேனே, என்ன பண்ண போகிறேன், உன்னோட கூப்பிட்டு போறியா, எனக்கு ஃபாரின்லாம் ஒத்துக்காதுரா அப்படின்லாம் பேசுகிறாங்க. கையெழுத்து வாங்கிடுறான், எடுத்துகிட்டு போகிறான். இது வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களையும் கூட்டிகிட்டு போய் ஃபார்மாலிட்டிஸ்லாம் அந்த 2-3 டேஸில், ஏன்னா ஃபாரின்லேருந்து வந்தனால இவனுக்கும் கொஞ்சம் நிறைய பேர் இங்கே தெரிஞ்சு வச்சுருக்கு. பட் இவனால் அடிக்கடி லீவ் போட முடியாதுன்னு இப்போ அந்த கிராமத்து வீடு வாழ்க்கை, அந்த நிறைய மரங்களோட செடிகளோட இருக்க வீடுகள் பிடிக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க இல்லையா? ஸோ அதை வந்து வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. எல்லாம் முடிச்சுட்டு ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சுட்டு கிளம்ப போகிறான். அன்னைக்கு கூட்டிகிட்டு வரான் ஒய்ஃபை, பசங்களை கூட்டிகிட்டு வந்துட்டு, அம்மா நீங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு பேக் பண்ணி வச்சுக்கோங்க, பழைய திங்ஸ் எல்லாத்தையும் சேல் பண்ணிடுறான். அப்புறம் ஏன்டா இதெல்லாம் கூட கொடுத்துட்ற அப்படின்னா, அம்மா என்னத்துக்குமா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான உங்களோட சாரீஸும் உங்களோட மெடிசன் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்கன்னு. இவங்களுக்கு நம்மளை ஃபாரின் கூப்பிட்டு போகிறான் பையன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு கிளம்புறாங்க. கிளம்பும்போது அந்த இது பார்த்த உடனே இவங்களுக்கு வந்து சரி, உண்மையிலே நம்ம வந்து ஒரே ஒரு சூட் கேஸோட நம்மளை கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறான். பரவாயில்ல, அவன் நினைக்கிறது கரெக்டு தானே, இத்தனை திங்ஸை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் இனிமேல், யாருக்கும் பயன்படுறது அப்படின்னு நினச்சிட்டு போகிறாங்க. காரில் போகும்பொழுது இவன் நேர பசங்கள்லாம் ரொம்ப ஜாலியாக பேசுறது, என்ன பாட்டி அப்படி இப்படி என்னமோ எங்கள் ஊரில் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்லாம் சொல்கிறது. இவங்க ரொம்ப நாள் கழிச்சு அந்த குழந்தைகளோட பேசுறதும் சந்தோஷத்தை தருது. உடனே என்ன பண்ணுறான், ஒரு ஹோம் வாசலில் போய் நிற்கிது அந்த காரு.
என்னதுப்பா இது அப்படின்றாங்க. வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அவர் வந்து வெளியில் வராரு. அந்த நடத்துகிறவர் வந்து வணக்கம் சொல்கிறாரு. ஓ நீங்கள் தான் பேசுனதா, ஓ இவங்க தான் உங்கள் அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு, கவலைப்படாதீங்கம்மா, நாங்கள்லாம் எங்கள் அம்மா மாதிரி உங்களை பார்த்துப்போம், இங்கே நிறைய பேர் உங்களை மாதிரி இருக்காங்க அப்படின்னோடனே உங்களுக்கு அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது. ஓ நம்மளை இங்கே விடுறதுக்காக தான் இவன் அப்படி பண்ணியிருக்கான் போல அப்படின் போது மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு வருத்தம். ஏன்னா இவங்க நினச்சது அவன் தன்னோட கூட்டிகிட்டு போகிறான்னு. உள்ளே போகிறாங்க. போயிட்டு அந்த உள்ளே இருந்து அவங்களோட ஒய்ஃப் வராங்க. அவங்க வந்து இவங்களை பார்த்த உடனே சேர்த்து கட்டிட்டு, பர்வதம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்லாம் கேட்குறாங்க. கேட்ட உடனே இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இவன் வெளில வரான். வந்துட்டு அம்மாவுக்கு ரூம்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்குறான். அம்மா ஃபேன் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா, அம்மா ஏதாவது ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் சொல்லிடுங்கம்மா, பண்ணித்தர சொல்கிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு போகிறான். சொல்லிட்டு வெளில வரும்போது அந்த அம்மா, என்ன எங்கள் அம்மாவோட அவ்வளோ பேசுகிறீங்க, அவரு வரும்போதே சிரிச்சுக்கிட்டே வர வைத்தாரு, அவ்வளோ எங்கள் அம்மாவை தெரியுமான்னு. அப்படி எங்கள் அம்மா எங்கேயுமே ரொம்ப வெளியில் வந்தது கிடையாது, கோவில் அதுதான் இருப்போம். அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லைப்பா இதே ஹோமில் நாங்கள் இப்போ குழந்தைகளுக்காக வச்சுருந்தோம், அவங்க அங்கேருந்து எடுத்துகிட்டு போனாங்க ஒரு குழந்தை, அதை எடுத்து வளர்த்தாங்க அப்படின்னு சொன்னோடனே அது இன்னைக்கு வளர்ந்து பெருசாகி இங்கே கொண்டு வந்து அம்மா விடும்போது எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஆனால் அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னோடனே இவனுக்கு கண்ணெல்லாம் தண்ணி வருது. அவங்க ஒய்ஃப் தள்ளி நிற்குது. உடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறான். அம்மா என்னை மன்னிச்சிடுங்க, நீங்கள் இங்கேருந்தா என்னை எடுத்துகிட்டு போனீங்களா, எனக்கு அதை சொல்லியே வளர்க்கலையேம்மா, சரி வாங்கம்மா நான் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறேன், அவளை நான் சமாளிக்கிறேன் அப்படின்னு. இல்லைப்பா வேண்டாம், எப்போ உன் மனசில் ஒரு முறை டெசிஷன் விழுந்துருச்சோ அது அப்படியே இருக்கட்டும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இங்கே நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை டிஸ்டர்ப் பண்ணாதப்பா, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. ஸோ இப்படி தான் நிறைய குடும்பங்களில் அந்த பெரியவங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். அவங்க வந்து ஒரு பொக்கிஷம், அதாவது சொல்லுவாங்க இல்லையா, தாத்தா இருக்கிறது ஒரு லைப்ரரி இருக்கா மாதிரி, பாட்டி இருக்கிறது ஒரு டாக்டர் இருக்கா மாதிரி அப்படின்னு ஒரு ப்ராவர்ப் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான். ஸோ இதுல என்ன தெரியுது அப்படின்னா, அன்பிற்காக மட்டுமே அப்பா அம்மா நம்மக்கிட்ட ஏங்குவாங்க, மற்றபடி வேறு எதுவும் அவங்களுக்கு தேவைப்படாது. பணம், காசு, உங்களோட பங்களா, உங்களோட நகைகள், உங்களுடைய பெரிய பதவி, உங்களுடைய பெரிய வாழ்க்கை, ஆடம்பர வாழ்க்கை, இதெல்லாம் தாண்டி அந்த அன்புங்கிற அந்த ஒற்றை வார்த்தையில தான் அவங்களால கட்டி போட முடியும் நம்ம அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கதை. ஒரு அழகான முதியோர்